பண்ணிக்கோங்க. எப்பவும் நம்ம லைனிங் வச்சு நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைனிங் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு நெக் லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து நாச்சஸ் போடுவோம். ஸோ அந்த நாச்சஸ் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நம்ம நெக் லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க. அதை வச்சுட்டு அப்படியே நம்ம லைனிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்றை வச்சு இன்னொன்று அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்போ இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப ரா எட்ஜஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிராஸ் பீஸ் வச்சு இதை ஃபுல்லாக நீங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் இந்த லேஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிசிறு எதுவுமே வெளியே வராது. ஒரு கிராஸ் பீஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து கன்சீல் பண்ணி அதுக்கப்புறமா கூட லேஸ் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வச்சு லேஸ் ஒர்க் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இந்த லேஸ் ஒர்க் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கோல்டு கலந்த மாதிரி இருக்கும், பட் ரொம்பவும் கோல்டாக இருக்காது. இப்போ யோக் போர்ஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு.